இங்கே இருக்கும் அனைவரும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது காலை வணக்கம். ஸோ இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்க ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஒரே நிமிஷம். எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாத ஒரு 3 ஜீவனுக்கு நீங்கள் இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கறது தப்பு கிடையாது. கரெக்டா? யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா, அப்பா, நமக்கு படிப்பித்த ஆசான். நான் CWJன்னு மட்டும் சொல்லலை, நீங்கள் எல்கேஜிலேருந்து இந்த ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் பாடம் புகற்றி நம்ம ஆசானுக்கு நமக்கு நன்றி மறவாது இருக்க வேண்டும். நான் ஒரு ஸ்லோகன் சொல்லுவேன் அடிக்கடி, அறிவோம் நன்றாக, நான் நல்லா படிப்பேன், குரு வாழ்க. எனக்கு சொல்லி கொடுத்த குரு நல்லா இருக்கணும், குருவே துணை, அந்த குரு தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புறது. குருவை மதிச்சவங்க யாருமே எனக்கு என்ன செய்ய கிடையாது, கீழே போனதே கிடையாது, மேலும் மேலும் வளர்ச்சி அடையத்தான் செய்வீங்க. ஸோ இந்த டைமிங்கில் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்களுக்கு படிப்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி சொல்லுங்கிறக்காக தான் உங்களை எந்திரிச்சு நிற்க சொன்னது. கிளாப் பண்ணலாமாப்பா? சரி, ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். ப்ளீஸ் இட். இந்த CWJ டீம் பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். ஜாக்சன் சாரை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு யாரை தெரியும் அப்படின்னா, கணேஷ் சாரை தெரியும். ஜாக்சன் சாரையும் கணேஷ் சாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ரீனா மேமை தெரியும். நான் ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் போகிறப்ப எங்கள் ஒரு ட்ரெயினர் அசோசியேஷன் அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் காலேஜஸில் போகும்போது நானும் மீனா மேம்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். டக்குன்னு எனக்கு ஒரு ஆஃபரு, ஈரோடில் கிளாஸ் எடுக்கும்போது கணேஷ் கால் பண்ணுறாப்புல, கார்த்திக் இந்த மாதிரி நாங்கள் 7 days ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ அப்போ தான் வந்து மீட் பண்ணுறேன் யாரை. அதுக்கு முன்னாடி ஜாக்சன் சாரையும் நானும் பார்த்துருக்கோம். எனக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு என்னையே பிடிக்காது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பழகுனது கிடையாது, பேசுனது கிடையாது. அவர் பார்ப்பார், ஒருத்தான் இப்போயும் தெரியும்ல சாரோட ஃப்ளோ, அதே மாதிரி இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவன்ட்ட போய் பார்த்து நானும் இவன் நம்மளை மதிக்க மாட்டேன், பேச மாட்டேன், இவன் வந்து பேசிட்டு போ அப்போ நாங்கள் 2 பேரும் கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் அந்த ஈரோடு மிஷன் 10 days, அப்புறம் கைட்லி சொல்லுறீங்களா, IBBS கைடு ஆஃபீஸில், நந்தா காலேஜில், கிருஷ்ணா காலேஜில், அடுத்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு கார்த்தினா யார், ஜாக்சன்னா யார். பிரிக்க முடியலை யாராலையும். சரியா? ஃப்ரீலான்சராக தான் போய்கிட்டு இருந்தேன் ஆஃப்லைன் ரோலில். இப்போ வரைக்கும் என்ன ஹெல்ப் கேட்டாலும், பர்சனலாக கேட்டாலும் சரி, இல்லை அவர் என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு தான் எங்களுக்கு அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது, என்னையை பார்த்தா அவருக்கு பிடிக்காது. கரெக்டு தானே ஜாக்சன்? சரி, ரைட், ஓகே. ஒரு குட்டி கதை. நம்மகிட்டலாம் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னது, நம்மகிட்ட அதிகமான பேர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயம். பயம் வந்து நம்மளை ஜெயிக்கவே விடாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, கம்பேரிசன். எதில் பார்த்தாலும் கம்பேரிசன். ஐயோ, அவர் என்னை டக்கின் பண்ணி வந்து நம்ம டக்கின் பண்ணி நம்ம தப்பாக நினச்சிருவாங்களோ, அவர் டிஷர்ட் போட்டு நம்ம பேண்ட் ஷர்ட்டை போட்டு நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி போகணுமே அப்படின்னு அடுத்த ஆளோட கம்பேர் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்கிறதே கிடையாது. ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நான் அந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன், சரிங்களா? ஒரு காட்டில் ஒரு கிளி, ஒரு காக்கா இருந்துச்சு. கிளியும் காக்காவும் இருந்துச்சு. கிளி பக்கத்தில் காக்கா போய் உட்காந்துருக்கு. கிளி பக்கத்தில் காக்கா உட்காந்துருக்கு. அந்த கிளிக்கு பயங்கர கோவம். நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், இவ்வளோ கருப்பாக கண்ணங்கரேன்னு என்கிட்ட வந்து உட்கார, தூரப்போ அப்படின்னு வந்துரு. காக்கா சொல்லுது, நம்மெல்லாம் காட்டில் இருக்கோம், நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் கிடையாது, யூ டர்ட்டி, ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, ரைட்டு. மறுபடியும் வான் பண்ணது, கேட்கல. கேட்டதுக்கப்புறம் என்ன செஞ்சிருச்சு, இந்த காக்காங்கிறது கிளிகிட்ட சண்டை போட்டு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துருச்சு. அன்னைக்கு ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வேட்டையாட வரான். கிளியை பார்க்குறாரு, காக்காவை பார்க்குறாரு. யாரை வேட்டையாடி இருப்பாரு? கிளியை தான் வேட்டையாடி இருப்பாரு. கிளியை வேட்டையாடி கூண்டில் போடுறாரு. காக்காவுக்கு ஒரே குசி, என்ன பேச்சு பேசுன, அழகாவா இருக்குன்னு சொன்ன. அப்போதான் வான் பண்ணுது, அளவுக்கு அதிகமான அழகு பேராபத்தில் போய் முடியும், சொன்னா கேட்டியா, என்ன ஆட்டம் ஆடுன, நீ மாட்டினட மாவனேன்னு சொல்லிட்டு என்னது காக்காக்கு ஒரே குஷி. இவன் போய் எப்படிலாம் கஷ்டப்படுறான்னு போய் பார்க்கணும், நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணணும்னு பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. கூண்டில் போட்டு அடைச்சாச்சு. அன்னைக்கு சரியான ஒரு அமாவாசை. வேட்டைக்காரனோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடை பாயாசத்தோட சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. இவர் வேட்டைக்காரன் கிளிக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பச்சை மிளகா கொடுக்குறாரு. எதுக்காக? ஹாய், ஹலோ, குட் மார்னிங் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹலோ சொல்லு. பச்சை மிளகா கொடுக்காரு. கிளி பேச மாட்டேங்குது. அடுத்து வெள்ளைப்பூடு கொடுக்காரு.
எதுக்காக? கிளி பேசணுங்கிறதுக்காக. இப்போதான் அந்த காக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பேச்சுடா பேசணும் பாரு. அடுத்து 10க்கு சூடு போட ஆரம்பிச்சிட்டார் கிளி பேசணுங்கிறதுக்காக. இந்த டைமிங்கில் காக்காக்கு இன்விடேஷன் வருது. யார்கிட்ட இருந்து? அந்த வேட்டைக்காரன் ஒய்ஃப்கிட்ட இருந்து வருது. கா 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 கான்ட்டு, ப்ளீஸ் வெயிட் பண்ணு, என்னை சாப்பிட கூப்பிட்றாங்க, நான் சாப்பிட்டு வந்து உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போச்சு. வடை பாயசம் விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இந்த கிளிட்ட ஒரு மெசேஜ் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அவன் குரல்ல பேச வைக்கிறதுக்காக உனக்கு சூடு போட்டான். உனைய ஹலோ குட் மார்னிங் சொல்றதுக்காக சூடு போட்டான். அவன் கா கா கான்னு என்னைய கூப்பிட்டு வடை பாயசத்தோட விருந்து போட்டான். சரியா? யாரையுமே அப்பியரன்ஸை வச்சோ தோற்றத்தை வச்சோ நீங்களாம் என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. எவ்ரி ஒன் ஹாவ் யூனிக் டேலண்ட், யூனிக் ஸ்கில்லு. டேலண்ட்டு ஸ்கில்லு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கில்லை டெவலப் பண்ணுறப்ப டேலண்ட் எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டம்ப் ஆயிரும். இங்கே எய்ம் இருக்கா, ஆம்பிஷன் இருக்கா யாருக்காச்சும்? எய்ம்னா என்ன, ஆம்பிஷன் என்ன? ரெண்டும் ஒன்று தானா? அப்புறம் ஏன் ரெக்கார்டில் எய்ம்னு எழுதுறீங்க, ஆம்பிஷன் எழுத வேண்டியதானே? எய்ம்ங்கிறது வேற, ஆம்பிஷன்ங்கிறது வேற. ஸ்கூல் படிக்கும் போது நான் கேட்டிருப்பேன், ஐ வாண்ட் டு பிகேம், கேட்குறாங்க வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? மை நேம் இஸ் கார்த்தி, ஐ எம் ஃப்ரம் சாத்தூர், ஐ வாண்ட் டு பிகேம் எ டாக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் 11ஆப்பில் சொல்லுவேன், ஐ வாண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எங்கேயா போச்சு அந்த டாக்டர் ஆக வேண்டிய கனவு? சும்மா படுத்துக்கிட்டே யோசிக்கிறது ஆம்பிஷன். எப்போ எய்ம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எய்முக்காக எப்போ நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் எய்ம் நம்ம சொல்கிறோம். அதுக்காக தான் ரெக்கார்டில் எழுதுறோம், எய்ம் டு ரைட் ஏ ப்ரோக்ராம் ஃபார் பிபனாசி சீரீஸ். அதுக்கப்புறம் எழுத போகிறேன், நான் பிபனாசி சீரீஸ் எழுதுவேன்னு யோசிக்கிறது ஆம்பிஷன். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு எய்ம் தான் இருக்குமே தவிர ஆம்பிஷன் இருக்கக்கூடாது. ஆம்பிஷன் அப்படிங்கிறது படுத்துக்கிட்டே கனவு காங்கிறதுக்கு சமம். இலக்கு இல்லாத ஓட்டம் வெறும் ஓட்டம். கனவு இல்லை, இலக்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நான் சும்மா ஓடிக்கிட்டே இருக்கேன், வேஸ்ட். இலக்கு நிர்ணயிக்குங்க. அந்த இலக்கு நிர்ணயிக்கிறது யாரு தான்? உங்களுடைய எய்ம் தான் நிர்ணயிக்கும். ஸோ எனக்கு இது போல் மேடைகளை கொடுத்ததற்கும் இந்த பேசுவதை கேட்டதற்கும் வெற்றி அடைந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி, வணக்கம். சரி.